என்ன தேவ், வசனமெல்லாம் பேசுறீங்க? இப்ப பேசுங்க, பேசுங்க. நாக்கு இழுத்து வச்சு அறுத்துறேன். இப்ப சொல்ற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க எத்தனை நாள் இங்க இருக்காங்களோ அத்தனை நாளும் நானும் இங்கதான் இருப்பேன். ஏய் பவித்ரா, இப்ப சொன்ன மாதிரி இவங்களை ஆசிரமத்துல சேர்த்து விடுற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச அப்படியே சொருகிடுவ சொருகி. குத்தடி, முதல்ல என்ன குத்து. 10 மாசம் சுமந்து ஒண்ணு பெத்தம் பாரு, அந்த பாவத்துக்கு என்ன முதல்ல குத்து. அப்பவாது உன் ஆத்திரம் தீருமான்னு பார்க்கலாம். வாமா வா. என் எதிரி வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தல்ல, முதல்ல உன்னை போட்டு தள்ளுற. அம்மா வேண்டாமா, இவதான் பைத்தியக்காரி மாதிரி ஏதோ பேசுறா செய்யறானா, நீங்களே இது கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. பார் மாதவி, முதல்ல கத்திய கீழே போடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. பிரச்சனையை நீ பண்றியா இல்ல நான் பண்றேனா? முதல்ல உங்களை வெளியில போக சொல்ல, நானும் போயிட்டே இருக்கேன். இப்போ உனக்கு என்னடி, நான் வெளியே போகணும். ஆமா போயிடுறேன்டி. அம்மா நீங்க இவ்வளவு பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாமா. நான் இவளை பார்த்தெல்லாம் பயப்படலம்மா. நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கு தாம்மா மேல மேல கஷ்டம். இவ வந்து உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாம்மா. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம். நான் இங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இவ நான் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, வெளியில ரோட்ல திரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவன் நினைக்கிறான். எல்லாம் என் தலை எழுத்து. பவிமா, நான் போயிடுறேன். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம், நான் போயிடுறேன். என்ன சத்யா, கையில் என்ன கட்டு? வாசல்ல பார்த்தா ஆட்டோவையும் காணும். ஆட்டோ எங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன ஆக்சிடென்ட். சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ற? இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்க. கையை அசைக்காம இருக்க டாக்டர் சேஃப்டிக்காக இந்த கட்டை போட்டிருக்காருமா. மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லம்மா. சரி, ஆட்டோ எங்க? ஆக்சிடென்ட்ல ஆட்டோவுக்கு ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிடுச்சுமா, அதனால மெக்கானிக் செட்டில் விட்டுருக்கேன். எப்படிப்பா நடந்துச்சு? நான் சவாரி போயிட்டு பார்ட்டியை இறக்கி விட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணம்மா. சைடில் வந்து கார் இடிச்சிடுச்சுமா. கார்கார மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அம்மா, இடிச்ச பொண்ணு நல்ல பொண்ணுமா. கூட வந்தவரை அனுப்பி ஆட்டோவை மெக்கானிக் செட்டில் விட்டு சரி பண்ண சொல்லிட்டு என்னை தன்னோட கார்லயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பணமும் கட்டி வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு செலவுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்குமா. அப்படிப்பட்ட பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எப்படிமா மனசு வரும்? சரி, ஆட்டோ எப்ப கிடைக்கும்? சரியான உடனே ஃபோன் பண்றேன். ஆபீஸ்ல ஆட்டோ இருக்கும், வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா. லட்சுமி, அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு வா. சரிங்க.
துணியெல்லாம் எடுத்துட்டு எங்கேம்மா புறப்பட்டீங்க? சத்யா, எனக்கு வர்ற ஆபத்து என்ன மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, என்னையும் தாண்டி அது உங்க குடும்பத்தையும் பாதிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்லயே இருந்தேன்னா நான் மனுஷ ஜென்மமே இல்லை. நல்லவங்களுக்கு அழகு சொல்லிக்காம போறது. நான் வரேன். அம்மா நில்லுங்கம்மா. யாருக்குமா ஆபத்து இல்ல? உலகத்துல எல்லாருக்குமே ஆபத்து இருக்கு. அதுக்காக எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்க முடியுமா என்ன? இப்ப யாரால யாருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. சத்யா, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நடந்தது எதிர்பாராத விபத்து இல்ல. திட்டமிட்டு வேணும்னே செஞ்சிருக்காங்க. ஒண்ணு, நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கலாம். இல்ல நீங்க எனக்கு துணையா இருக்கிறதுனால உங்களை தீத்து கட்ட கூட நினைச்சிருக்கலாம். ஏதோ அதிர்ஷ்டவசமா இதோட போயிடுச்சுப்பா. அப்படிலாம் இருக்காதுமா. இந்த விபத்து எதிர்பாராம நடந்ததுதான். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி அந்த மஞ்சுவால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. அப்படி இருந்தா அந்த பொண்ணு ஏமா அவளோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகணும்? அந்த விசிட்டிங் கார்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சத்யா சொல்றேன், ஆபத்து நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் ஆட்டோ மேல வந்து இடிச்சாங்களே, அவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரியுமா? பிரபுவோட கம்பெனில. அதனாலதான் சொல்றேன், ஆபத்து நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு. திரும்பவும் சொல்றேன் சத்யா, என்னால நீங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உன்னை நம்பி 3 ஜீவன்கள் இருக்காங்க. ஆரம்ப காலத்துல உன் வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கடவுள் கருணை காட்டி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது என்னால கெட்டு போக கூடாது. நீங்களாவது நல்லா இருங்க. என் வழியை பார்த்து நான் போய்க்கிறேன். அம்மா, நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா மட்டும் எனக்கு ஆபத்து வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரணும்னு விதி இருந்தா அது எந்த ரூபத்திலேயாவது வந்து சேர்ந்துருமா? நீங்க என் முதலாளிமா, உங்களுக்கு நான் உத்தரவு போடக்கூடாதுமா. இருந்தாலும் நான் சொல்றேம்மா, நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாதுமா. இது என்னோட அன்பு கட்டளைமா. இங்க பாருடி, அம்மா இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அப்படி அவங்க போனாங்கன்னா நாமளும் பெட்டி படுக்கையோட அவங்களோட போயிட வேண்டியதுதான். சரிங்க. அப்புறம் அவங்க எங்க தங்குறாங்களோ நாமளும் அங்கே தான் தங்குறோம். அவங்க ரோட்ல படுத்தா நாமளும் அவங்க கூட சேர்ந்து ரோட்ல தான் படுக்கிறோம். என்ன புரிஞ்சுதா? அம்மா, என்னம்மா நீங்க? அவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களேம்மா? உங்க கால்ல வேணும்னாலும் விழறமா? நான் என்னம்மா நீ எழுந்துருமா? சரி சாத்தையா, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இங்க உங்க கூடவே இருக்கேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கிட்டாதான் நான் எங்கேயும் போகாம உங்க கூடவே இருப்பேன். என்னன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு பாதகம் இல்லாம எதுவா இருந்தாலும் நான் செஞ்சு முடிக்கிறேம்மா. கொஞ்ச நாளைக்கு உங்க 2 பசங்களையும் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்கணும். நமக்கு வர்ற ஆபத்து நம்மளோட முடியட்டுமே. எதுக்காக தேவையில்லாம அந்த பிஞ்சு குழந்தைங்களை பாதிக்கணும்? சாத்தையா, மஞ்சுவை பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியும். எதையும் செய்யக்கூடியவ. தான் வாழணுங்கிறதுக்காக யார வேணாலும் பலி கொடுப்பா. அதனாலதான் சொல்றேன், என்ன சாத்தையா யோசிக்கிற? இல்லம்மா, குழந்தைகளை எப்படி பிரிஞ்சு இருக்கிறதுன்னு தான். கொஞ்ச நாளைக்கு தானே. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து உங்க கூடவே வச்சுக்கலாமே. இதை நீ செய்யறதா இருந்தா மட்டும்தான் நான் இந்த வீட்டை விட்டு போகாம உங்க கூடவே இருப்பேன்.
சாத்தையா, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உன் குழந்தைங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன். என்னங்க, அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு தானே. சரிங்கம்மா. சரிப்பா, இந்த விஷயத்தை தள்ளி போட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நல்ல ஹாஸ்டலா பார்த்து குழந்தைங்களை போய் சேர்த்து விட்டுரு. அதுதான் நல்லது. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சேர்த்து விட்டுறேன். என்ன ஆண்டி கால் சுலுக்கிச்சாமே? நிஷா சொன்னா. ஆமாம்மா. நிஷா குட்டி, நீ ஒரு ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடு. என்ன? சரிங்க பாட்டி. எப்படி ஆண்டி சுலுக்கு பிடிச்சது? காலையில துணி துவைக்கும் போது சோப்பு தண்ணி வழுக்கி விட்டுருச்சுமா. நல்ல வேளை கையை ஊனி அப்படியே உட்கார்ந்துட்டேன். இல்லைன்னா தலையில தான் அடிபட்டிருக்கும். ஐயோ, இப்ப எப்படி ஆண்டி இருக்கு? வலி இன்னும் குறையவே இல்லைம்மா. ஆண்டி தைலம் ஏதாவது இருக்கா? அந்த ஷெல்ஃப்ல இருக்கு பாருமா. நான் போய் எடுத்துட்டு வரேன். கால் எடுத்து மேல வைங்க ஆண்டி. எதுக்குமா? சுளுக்கு சரியாக வேண்டாமா? பாண்டியனும் இந்திராவும் வந்துட்டா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, நீங்க கால் எடுத்து வைங்க. ஐயோ, மெதுவாமா, மெதுவா ஆண்டி. ஒண்ணு ஆகாது, இருங்க. ஐயோமா. ஒண்ணு இல்ல ஆண்டி, சீக்கிரம் மெதுவாமா. ஐயோ, வலிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆண்டி, அவ்வளவுதான். அப்பா, பொறுமையா. என்ன ஆண்டி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல. என்னாலதான் காலை கீழே வைக்க முடியலையே. அப்புறம் எப்படிமா ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்? இப்படி ஆனது பாண்டியன் சாருக்கும் இந்திராக்கும் தெரியுமா ஆண்டி? பாண்டிய சீக்கிரம் கிளம்பி போயிட்டான். இந்திரா தான் கை தாங்களா கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிருக்கா. ஆபீஸ்க்கு போயிருக்காங்களா? உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? நீ வேறம்மா. காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டேன். சாம்பாருக்கு காய்ங்க கூட நறுக்கி வச்சுட்டேன். சாம்பார் வச்சு கொடுத்துட்டு போடின்னு சொன்னேன். அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு நீயே மெதுவா எழுந்து போய் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளாவது ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போறதாவது. மதியம் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்க சாப்பிடுறது, வெறும் சாதம் தான் வச்சிருக்கேன். என்னைக்குன்னு பார்த்து தயிர் கூட உர ஊத்தல பாரு. ஆண்டி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கும் நிஷா குட்டிக்கும் நான் சமைச்சு கொண்டு வரேன். என்ன ஆண்டி, நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு ஆண்டி, நான் நிறைய சாப்பிடுவேன். தேவையில்லாம உனக்கு தான் சிரமம். இதுல என்ன ஆண்டி சிரமம்? எங்க அம்மானா இதெல்லாம் செய்ய மாட்டேனா? பாண்டிய வந்துட்டா. சீக்கிரமா வந்துட்டார் போல இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படிதான் சீக்கிரமா வந்துருவான். வந்து கொஞ்ச நேரம் இருக்க மாட்டான். ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்ததுன்னு உடனே கிளம்பி போயிடுவான். ஓ, எல்லாம் இங்க இருக்கீங்களா? ஹே ஜெனிஃபர்,
என்ன திடீர் விஜயம்? பாட்டிக்கு கால் சுலுக்கிக்கிச்சுன்னு நிஷா தான் வந்து ஸ்கூல்ல சொன்னா. அதான் விட்டுட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கால் சுல் அம்மா என்னம்மா என்னாச்சு? துணி துவைக்கும் போது சோப்புல வழுக்கி விழுந்துட்டேன்ப்பா. சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்குடா? டாக்டரே வீட்டுக்கு வந்து எனக்கு வைத்தியம் பார்த்தாருல்ல. என்னம்மா சொல்ற? ஜெனிஃபரை தான் சொல்றேன். இவ தான் தைலம் தடவி எனக்கு நீவி விட்டா. எனக்கு தான் சுளுக்கு பிடிச்சிருந்ததான்னு எனக்கே சந்தேகமா இருந்ததுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு கைப்பக்குவம். தேங்க்ஸ் ஜெனிஃபர். அது மட்டும் இல்லடா, காலையில 2 இட்லி சாப்பிட்டதோட சரி. நிக்க கூட முடியாததால மத்தியானம் சாப்பாடே பண்ணல. நான் பட்னியா கிடந்தேன். சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் இங்க பாரு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாத்தையும் அப்படிங்கறதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்டா. சூப்பர் டேஸ்ட். நாங்க 2 பேரும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்ல நிஷா குட்டி? எனக்கும் ஒண்ணு வாச்சிருக்கேன். ஏன் இந்திரா, நானே கேட்கணும்னு தான் இருந்தேன். அம்மாக்கு இப்படி ஆனப்போ நீங்க வீட்ல தானே இருந்தீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் இந்திரா, நானே கேட்கணும்னு இருந்தேன். அம்மாக்கு இப்படி ஆனப்போ நீங்க வீட்ல தானே இருந்தீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் நான் ஆபீஸ் போக வேண்டாமா? என்ன இந்திரா, அம்மாவை விட ஆபீஸ் முக்கியமா? அம்மா முக்கியம்தான். அதுக்காக ஆபீஸ் வேலையில அப்படியே விட்டுட்டு அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருக்க முடியுமா? என்ன இந்திரா, பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பண்ணலாமா? நீங்க தானே அம்மாவை பாத்துக்கணும். நல்லா சொல்லுமா. நீ சொன்னாலாவது அவளுக்கு உரைக்குதானே பாப்போம். இங்க பாருங்க இந்திரா, முதல்ல நம்ம குடும்பம், அப்புறம் தான் சம்பாத்தியம். பெத்த தாய் முடியாம இருக்கும்போது நீங்க 1000 சம்பாதிச்சு கொடுத்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்காது. அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கிறீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். முடிச்சிட்டியா? நீ நிஷாவுக்கு மட்டும்தான் டீச்சர், எனக்கு இல்ல. நீ பாடம் நடத்துறதெல்லாம் ஸ்கூலோட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. இந்திரா, வீட்டுக்கு வந்து உதவி செய்யறவங்கள இப்படிதான் பேசுவியா நீ? உதவி பண்ண கையோட வெளியில போயிருக்கணும். அதை விட்டுட்டு உபதேசம் யார் கேட்டா? வாய மூறியா நீ? ஆமா, இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு மரியாதையே கிடையாது. ரோட்ல போறவங்க எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஜெனி, அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலங்க. உதவி பண்ண வந்தேன்னா உதவி பண்ணதோட போயிருந்திருக்கணும். நானும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். இல்ல, நீங்க பேசுனதெல்லாம் கரெக்டு தான். நீங்க பேசின ஆள் தான் சரியான ஆள் கிடையாது. இவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா நல்ல மனசுள்ள நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வாழ்க்கையை சரியா அமையறதில்ல. எனக்கு தான் இன்னும் 1000 பிடிச்சிட்டேன் எல்லாம் எனக்கு தான் ஆயிரமா நான் யாருக்கும் தரமாட்டேன் எனக்கு. ஏய், என்ன கனவா? 1000 ரூபா நோட்டா கொட்டுச்சா? ஏய், இப்ப எதுக்குடா என்ன எழுப்புன? ஐயோ, கோடியா பணமழை கொட்டிட்டு இருந்துச்சே, கெடுத்துட்டியே. எதுவுமே இல்லாம போச்சே. டேய் முட்டாள், நெருப்புனா சுடாது, வெயில்னு சொன்னா வேத்துறாது. பணம் கொட்டுற மாதிரி கனவு கண்டதால அந்த கனவுல கண்ட பணத்தை வச்சு 1 ரூபா கள்ள மிட்டாய் கூட வாங்க முடியாது. தெரியாதா உனக்கு? இப்போ நடந்துகிட்டு இருக்கதான் நிஜம். நல்லா முழிச்சுக்கடா. தேவையில்லாதெல்லாம் பேசாத. என்ன எதுக்கா இப்ப எழுப்புன அதை சொல்லு. எங்களுக்கு ஷேர் வேணும். முட்டாளே, சேர் வேணும்னா எடுத்துக்க வேண்டியதானே, என்ன எதுக்கா எழுப்புன? டேய், நாங்க கேட்டது உட்கார்ற சேர் இல்ல, ஷேர், அதாவது பங்கு. எங்களுக்கு எவ்வளவு தர போற? ஏற்கனவே பேசி ஆளுக்கு 15% முடிவெடுத்தது தானே. இப்ப அடிக்க போறதுல 15 எல்லாம் பத்தாது.
ஏன்னா இதுதான் நீ பண்ணிக்க போற கடைசி கல்யாணம். அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். அதிகமாவா? எவ்வளோ வேணும்? எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 25% 25% வேணும். மொத்தம் எங்களுக்கு 50, உனக்கு 50. என்ன சொல்ற? ஏய், இதெல்லாம் நியாயம்டா. ஆளுக்கு 15%ன்னு சொல்லும் போதெல்லாம் பேசாம இருந்தீங்க. காலம் கைகூடி வரும்போது 25-25ன்னு ரேட்டை ஏத்துறீங்களேடா. தப்பு இல்லையாடா? இதெல்லாம் நியாயமாடா? அநியாயம்டா. பண்றதெல்லாம் ஃப்ராடு தானே. இதுல நியாயம் அநியாயம் பேசுறிய? நீ இன்னும் 2-3 கல்யாணம் பண்ணிக்குவ, நாங்களும் சம்பாதிக்கலான்னு பார்த்தோம். நீ என்னடா அண்ணா இதான் கடைசி கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் கொஞ்சம் அதிக லாபத்தை எதிர்பார்க்குறோம். இப்போ என்ன சொல்ற? கூட்டணியை வச்சுக்கலாங்கிறியா வேணாங்கிறியா? கொடுத்தா வரோம், இல்லைன்னா நாங்கள் இத்தோட விலகிக்கிறோம்.